வணக்கம். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த புதன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 9லேருந்து 10:15 புதன் பகவான் மீனத்தில் இருக்கிறார். அதையும் அனுசரித்து இன்றைக்கி என்ன யோகம் என்ன நட்சத்திரம் எல்லாம் பார்த்து தான் இந்த தின ராசி பலன் கணிக்கப்படுகிறதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி, நிம்மதி, உயர்வு, சந்தோஷம். 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. திருஷ்டி ஓவராக இருக்குது, அதனால் அதை குறைக்கணும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். புரூரவசே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, மிருகசீரிடம், ரோகிணி, கிருத்திகை 3 பேருக்குமே சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகள் மட்டும். கெட்டது நல்லதாக தெரியும், நல்லது கெட்டதாக தெரியும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமாக இருக்கிறப்ப. இதை சொல்கிறதுனால நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. சந்திரனுடைய பையன்தான் புதன். சதுரனே போற்றி. சதுரன்னா சிவன், சௌமியன்னா நல்லவன் புதன். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். சரத்வான் மிகப்பெரிய வில் அறிஞன். எந்த துறையில் ஒருத்தர் திறமசாலியாக இருந்தாலும் அதற்கு காரணம் புதன் தான். சரி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன். எனவே சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. திருஷ்டி ஓவராக இருக்குது, அதனால் அதை குறைக்கணும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். புரூரவசே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்களுடைய பொறுமை உரிய மரியாதையை உங்களுக்கு தரும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடுறது நல்லது. ஏன்? ஆயில்யத்துக்கும் இந்த கிழமைக்கும் தலைவர் புதன். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. திருஷ்டி ஓவராக இருக்குது, அதனால் அதை குறைக்கணும். ஓம் புதனே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். புரூரவசே போற்றி. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி இல்லாமற் போகும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், கர்வம், திமிரு, ஆணவம் அதிகமாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். நம்முடைய முதுகு நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. 8ஆம் இடத்தில் இருக்கிற புதன் உதவி செய்கிறார். புதன் 8ஆம் இடத்தில் இருந்தால் நல்லது. கோச்சாரப்படி சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் நல்லது. எனவே கோச்சாரப்படி நல்லது. புதனும் சுக்கிரனும் உதவி செய்கிறார்கள். ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. இன்னைக்கு சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமாக இருக்கிறப்ப.
இதை சொல்கிறதுனால நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி, சந்திரனுடைய பையன்தான் புதன். சதுரனே போற்றி, சதுரன்னா சிவன், சௌமியன்னா நல்லவன் புதன். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். சரத்வான் மிகப்பெரிய வில் அறிஞன். எந்த துறையில் ஒருத்தர் திறமசாலியாக இருந்தாலும் அதற்கு காரணம் புதன் தான். சரி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சனையில் தீபம் போடுறது நல்லது. ஏன்? உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் புதன். திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது. ஓம் திருவன்காடே போற்றி, திருவையாரே போற்றி, திருப்புளியங்குடியே போற்றி, திருப்புளியங்குடியே போற்றி. சார், இதெல்லாம் என்ன? திருவன்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம், திருவையாறு நந்தீஸ்வரன் அவதரித்த இடம், திருப்புளியங்குடி புதன் பெருமாளை வழிபட்ட இடம், திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது. இந்த தலத்தை நினைங்க, குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க அப்படிங்கிறது இல்லை. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி தான், ஆனால் அது ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இல்லாமல் இருக்கும். அதனால் சொல்கிறேன், இதை செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். துலாராசிக்கார நேயர்களை, வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், பழசை நினச்சி வருத்தப்படுறது எதுக்கு அப்படின்னு நினைக்கவும் முடியாது. எனவே வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, மேற்கு பச்சை, நிதானம், பொறுமை. உதவியாக இருக்கிறார், மறுக்கலை. ஆனால் சந்திரன் உதவியாக இல்லை. அதனால தான் மனசு நிம்மதி இல்லை. ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமாக இருக்கிறப்ப. இதை சொல்கிறதுனால நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீங்க. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி, சந்திரனுடைய பையன்தான் புதன். சதுரனே போற்றி, சதுரன்னா சிவன், சௌமியன்னா நல்லவன் புதன். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்கள். சரத்வான் மிகப்பெரிய வில் அறிஞன். எந்த துறையில் ஒருத்தர் திறமசாலியாக இருந்தாலும் அதற்கு காரணம் புதன் தான். சரி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அவசரம், அதை சுறுசுறுப்புன்னு நினச்சிக்குவீங்க. கர்வம், அதை கம்பீரம்னு நினச்சிக்குவீங்க. ஆமாம், அதனால தான் பிரச்சனை. அந்த வேறுபாடை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிபாடு முக்கியம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடுறது நல்லது. கேட்டைக்கும் புதனுக்கும் தலைவர் புதன். அதனால் அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தத்தாத்திரேயருக்கான சன்னதி நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலம் போகிற வழியில் தத்தகிரிங்கிற இடத்துல இருக்குது. 3 தேவர்களும், அதாவது சிவன், பிரம்மா, பெருமாள் 3 பேரும் சேர்ந்த வடிவம் தான் தத்தாத்திரேயர். இதை வழிபாடு செய்யலாம். இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. அதில் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, கெட்டது நடக்காது, தோல்வி வராது. தனுசு ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லைங்க. கோபம், தடுமாற்றம், குழப்பம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. கோபம் அதிகமாக இருக்குது, தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது. புதன் உதவியாக தான் இருக்கார் 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு, சந்திரன் உதவி அல்ல. அதனால தான் அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தத்தாத்திரேயருக்கான சன்னதி
நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலம் போகிற வழியில் தத்தகிரிங்கிற இடத்துல இருக்குது. 3 தேவர்களும், அதாவது சிவன், பிரம்மா, பெருமாள் 3 பேரும் சேர்ந்த வடிவம் தான் தத்தாத்திரேயர். இதை வழிபாடு செய்யலாம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. அதில் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. கெட்டது நடக்காது, தோல்வி வராது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், நல்ல உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். சந்திரன் உதவியாக இருக்கிறார். எதிரிகளும் உதவி செய்வார்கள், துரோகிகளும் நடுங்குவார்கள் உங்களை பார்த்து. நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. திருஷ்டி இருக்குது, பொறாம இருக்குது. ஓம் திருவெண்காடே போற்றி, திருவையாரே போற்றி, திருப்புளியங்குடியே போற்றி, திருப்புளியங்குடியே போற்றி. சார் இதெல்லாம் என்ன? திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம். திருவையாறு நந்தீஸ்வரன் அவதரித்த இடம். திருப்புளியங்குடி புதன் பெருமாளை வழிபட்ட இடம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது. இந்த தலத்தை நினைங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. இதெல்லாம் பண்ணுங்க. தோக்க மாட்டீங்க அப்படிங்கிறது இல்லை. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி தான், ஆனால் அது ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இல்லாமல் இருக்கும். அதனால் சொல்கிறேன், இதை செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக கட்டாயம் இல்லை. வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க. ஓம் தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். தத்தாத்திரேயருக்கான சன்னதி நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலம் போகிற வழியில் தத்தகிரிங்கிற இடத்துல இருக்குது. 3 தேவர்களும், அதாவது சிவன், பிரம்மா, பெருமாள் 3 பேரும் சேர்ந்த வடிவம் தான் தத்தாத்திரேயர். இதை வழிபாடு செய்யலாம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. அதில் இந்திர நீலம்ங்கிற பகுதியை படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. கெட்டது நடக்காது, தோல்வி வராது. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, கில்லி கலக்கிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அப்புறம் என்ன, சந்திரன் உதவியாக இருக்கிறார். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் புதனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுறது நல்லது. ஏன்? ரேவதிக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் அவர் தான், புதன் தான். அனுகூலமான எண் 3 நட்சத்திரத்துக்கும் 2, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திருஷ்டி இருக்குது, பொறாம இருக்குது. ஓம் திருவெண்காடே போற்றி, திருவையாரே போற்றி, திருப்புளியங்குடியே போற்றி, திருப்புளியங்குடியே போற்றி. சார் இதெல்லாம் என்ன? திருவெண்காடு புதன் சிவனை வழிபட்ட இடம். திருவையாறு நந்தீஸ்வரன் அவதரித்த இடம். திருப்புளியங்குடி புதன் பெருமாளை வழிபட்ட இடம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது. இந்த தலத்தை நினைங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து. இதெல்லாம் பண்ணுங்க. தோக்க மாட்டீங்க அப்படிங்கிறது இல்லை. வெற்றி ஸ்மூத்தாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி தான், ஆனால் அது ஸ்மூத்தாக இருக்கும், திருஷ்டி இல்லாமல் இருக்கும். அதனால் சொல்கிறேன், இதை செய்யுங்க, நலம் பெறுவீர்கள். நேயர்களே, புதன் இன்று என்ன செய்வார் என்பதையும் சந்திரன் என்ன செய்வார் என்பதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.